சென்னையின் அரசு மருத்துவமனை அச்சாரங்களில் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனைக்கு தனி இடம் எப்போதும் உண்டு. இம்மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையம் சென்னை வாசிகளின் பெரும்பாலானோருக்கு மருத்துவ சேவையை பூர்த்தி செய்யும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. முழு உடல் பரிசோதனையில் மக்களுக்கு உள்ள பயத்தையும் எளியவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள முடியாத தனியார் கட்டணத்தையும் சீர்படுத்தி எளிய கட்டணத்தில் எளியவர்கள் கரம் பற்றி நிற்கிறது. முழு உடல் பரிசோதனை மையத்தின் முக்கிய காரணி என்னென்ன சிகிச்சைகளில் தனித்து நிற்கிறது விளக்குகிறார் இம்மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆனந்த். நான் டாக்டர் ஆனந்த்குமார், ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பு அதிகாரி. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் முழு உடல் பரிசோதனை மையம். 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த முழு உடல் பரிசோதனை மையத்தை 3 பேக்கேஜ் வச்சு இங்கே திறந்தோம். ஸோ 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் அப்படின்ட்டு 3 பேக்கேஜில் கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் அப்படின்ற பேக்கேஜில் இங்கே ஆரம்பித்தோம். ஸோ இது மூலம் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த கடந்த ஒரு 7 வருஷமாக இந்த பரிசோதனை மையம் இங்கே இயங்கிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவைக்கேற்ப இப்போ அவங்க வர்றதுல சில பேர் எனக்கு ஐ செக்அப் பண்ணணும், சில பேர் எனக்கு ட்ரெட்மில் பண்ணணும், ஹார்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், சில பேர் கரு குறைபாடு, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் எனக்கு கரு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும்பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி இதன் படிப்படியாக நம்ம புது புது பேக்கேஜஸும் இதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாட்டினம் ப்ளஸ் தாண்டி இப்போ கரு பரிசோதனை பேக்கேஜ், அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை கண்டறியறதுக்கான ஒரு புது பேக்கேஜும் இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சிகளும் இங்கே நம்ம மேற்கொண்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா காலத்துக்கு ஏற்பதான மாற்றங்கள், நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ முழு உடல் பரிசோதனை செய்யணும் அப்படின்னாலே இப்போ சாதாரண ஒருத்தவங்கிட்ட போய் நீங்கள் செக்அப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முதல்ல பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏதாவது ஒன்று செக்அப் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லிட போகிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பல டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளை ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்றதோ, ஒரு தொடர்ந்து டாக்டரை பார்க்குறதோ, மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோமா, அதாவது ஒரு நோயாளியாக நம்ம ஆக்கப்படுவோமா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் இங்கே ஒரு கன்சல்டேஷன் மெடிக்கல் கன்சல்டேஷன் வச்சுருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் நேச்சுரோபதி கிளினிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷனை வச்சுருக்கோம். அதாவது இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்னாலையும் இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் மக்களுக்கு சில வித மாறுதல்களை அந்த உணவை சரிப்படுத்துவதன் மூலமாக, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதன் மூலமாகவே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில பாடிலி சேஞ்சஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத அவங்க வழியிலே நம்ம போய் அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இதற்காக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கிளினிக்கை நாம் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஸோ அதனால் யாருக்காவது ஒருத்தருக்கு லேசான ஒரு ரத்த அழுத்தம், இல்லை ஆரம்ப நிலை ஒரு சுகர் ப்ராப்ளம், இல்லை ஒரு கிட்னிலே ஒரு உப்பு மாறுதல்கள், இல்லை ஹார்ட் பீட்டில் ஒரு ப்ராப்ளம், ஈஸியில் ஏதாவது ஒரு மாறுதல்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால் வருது அப்படின்னாக்கா முதல்ல அவங்க பார்க்கறது லைஃப் ஸ்டைல் டாக்டர்ஸ் தான். அதனால் உங்களை பரிபூர்ணமாக நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கும் மருந்து மாத்திரை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்றத எங்களோட முதல் குறிக்கோள். ஸோ இதை நம்ம நிலையிலே ஏதாவது நம்ம ஒரு கட்டியை கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த கட்டியை முழுவதுமாக அகற்றக்கூடிய சாதாரண அறுவை சிகிச்சையிலேருந்து ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை வரையும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம பெரும்பாலும் எல்லா இங்கே வரக்கூடிய பயனாளிகளுக்கும் டயட்டிஷியன் ஒரு அட்வைஸ் தேவைப்படுது. ஏன்னா நாம் அவர்களுடைய பேசி பார்க்கும்பொழுது, அவரோட கன்சல்டேஷன் பார்க்கும்பொழுது அவரோட உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய அவர்களுக்கு சந்தேகம் இருக்குது, நிறைய தவறுகளையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் நம்ம ஒரு டயட் ஸ்பெஷலிஸ்ட் இங்கே வச்சு எல்லாருக்குமே ஒரு டயட் அட்வைஸும் கொடுக்குறோம். ஸோ இது ஏஜ் குரூப் அப்படின்றது ஏற்ற மாதிரி நாங்களே அவங்களுக்கு பேக்கேஜ் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நான் முன்னர் சொன்ன மாதிரி இங்கே 4 பேக்கேஜ் இருக்குங்க. 1000, 2000, 3000, 4000. இப்போ 1000 ரூபாயிலே நம்ம பெரும்பாலான பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாமே வந்துடுது. ஸோ 2000க்கு போகும்பொழுது நம்ம எக்கோ ஸ்கேன், அது தைராய்டு டெஸ்ட், இந்த மாதிரி சில பரிசோதனைகள் வருது. 3வது பேக்கேஜ் போகும்பொழுது நம்ம முக்கியமாக இந்த மார்பக புற்றுநோய், எலும்பு திண்மை அளவீடு, இது மாதிரி பரிசோதனைகள் வருது. 4வது பேக்கேஜில் தான் நம்ம ட்ரெட்மில், இந்த மாதிரியான முக்கியமான டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம். ஸோ இவங்க இதை தான் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எங்கள் பேக்கேஜில் இல்லாத ஏதாவது ஒரு பரிசோதனை தேவைப்படும் பட்சத்துலையும் அதுலேயும் நாங்கள் எந்தவித சார்ஜஸ் இல்லாமல், ஏன்னா ஒரு அரசு மருத்துவமனை மக்களுக்கு சேவைக்கான ஒரு விஷயம், அதனால எந்தவித அடிஷனல் சார்ஜஸ் இல்லாமல் அந்த பரிசோதனையை நாங்கள் அவங்களுக்கு பண்ணித்தரோம். ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று பொறுமையாக அனைத்து பரிசோதனையும் செய்து கொண்டு செல்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு பரிசோதனைக்கு முன்பும் அந்த பரிசோதனை சார்ந்த நிபுணர் அந்த பரிசோதனை எதற்காக நடத்தப்படுகிறது என்பது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்த பின்னரே ஒவ்வொரு பரிசோதனைக்கும் பொதுமக்களை அழைத்துச் செல்கிறார்கள். அரசு மருத்துவமனை என்றால் ஊழியர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், உரிய வழிகாட்டுதல் கிடைக்காது என்று கூற்றுகளையும் உடைத்து போட்டிருக்கிறது இம்மையம். இந்த முழு உடல் பரிசோதனைக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய மையம் சார்பாக தொலைபேசி எண்கள் வெளியிடப்பட்டுள்ளது. பிரபு, என்னோடய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. நான் ஒர்க் பண்ணது சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஜிஹெச்சுக்கு வந்துட்டு இந்த ஃபுல் பாடி செக்அப் டெஸ்ட் வந்திருக்கேன். நான் யூஸ்வலாக வந்துட்டு ப்ரைவேட்டில் தான் போவேன். இயர்லி போயிட்டே தான் ப்ரைவேட்டில் தான் போவேன். மொத்த ஃபுல் பாடி செக்அப் நான் இருப்பேன். த்ரெட்மில் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும்போது எனக்கு 12K ஆகும். ஓகேங்களா? ப்ரைவேட்டில் நான் 2-3 ஹாஸ்பிட்டல் செக் பண்ணியிருக்கேன். ஸோ 12K ஆகும். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் 4000 தான். அதே டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் இன்க்ளூடிங் ஃபுட் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே 4000 மட்டும்தான். 12,000 எங்கே, இங்கே 4000 எங்கே, அது ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன். சரி, அவங்க கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று முடிச்சாலும் இன்கேஸ் நம்ம டிலே ஆகி ஸ்டக் ஆனாலும் அவங்க வந்து கூப்பிடுவாங்க, உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. வாங்க வந்து பாருங்கள், இது முடிச்சிட்டிங்களா வந்து ஒரு கரெக்டாக செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணிகிட்டே எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டாங்க. எதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்க நம்ம மறந்தால் கூட அவங்க மறக்க மாட்டாங்க. கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட சொல்கிறது இங்கே வந்துங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு.